சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் இயங்கி வந்த டீ கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் தகவல்கள். வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் தான் இந்த தீ விபத்து நடைபெற்றிருக்கின்றன. அந்த கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் இயங்கி வந்த ஆலடியான்பட்டியான் என்ற ஒரு பிரபல உணவகம் அது. இந்த உணவகத்தில் மதிய உணவு, டீ, காபி, ஜூஸ் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் அப்பகுதியில் காலை முதல் மின்சாரம் இல்லாமல் இருந்திருக்கின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அந்த கடையில் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த கடை இயங்கி வந்திருக்கின்றன. அப்போது ஜெனரேட்டர் அதிக அளவில் சூடானதால் திடீரென்று அது தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அந்த தீ பரவியதை அடுத்து அங்கிருந்த எரிவாயு மூலமாகவும், அதாவது எரிவாயு சிலிண்டர் மூலமாகவும் தீ மளமளவென பரவி இருக்கின்றன. அப்போது உள்ளே பணியில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பிருக்கிறார்கள். ஆனால் அந்த மொத்த டீ கடையும் அந்த மொத்த உணவகமும் எரிந்து நாசமாகி இருக்கின்றன. பல லட்சம் மதிப்புள்ள அனைத்து பொருட்களும் உள்ளே எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து திருவான்மியூர், துறைப்பாக்கம் ஆகிய 2 பகுதியிலிருந்து தீயணைப்பு துறை மூலமாக வரவைக்கப்பட்ட வாகனங்கள் சுமார் 40 நிமிடம் போராடி அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். அந்த தீயை அணைத்ததற்கு பிறகு அப்போது அந்த பகுதியில் கொஞ்சம் நிலவரம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த தீ எரிந்து கொண்டிருக்கின்ற போது சாலை ஓரத்திலே அந்த கடை அமர்ந்திருப்பதால் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு புகை மண்டலமாக காட்சியளித்தது. தற்போது தீயணைப்பு துறை அந்த தீயை அணைத்ததற்கு பிறகு தற்போது இயல்பு நிலை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் திரும்பி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.